Hello guys, welcome to Hatchless Nest Kitchen. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இதில் வந்து நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கேன். நாங்கள் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணனால கொஞ்சம் நியூ திங்ஸ் வாங்கியிருக்கோம். அது என்னென்ன திங்ஸ்ன்னு இன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க, வாங்க பார்க்கலாம். முதல்ல ஏதாவது சூடான பொருள் அடுப்பில் இருந்துச்சு அப்படின்னா அது எடுக்கிறப்போ 2 துணி எடுக்கணும், எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவே இந்த ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு துணியே தேவைப்படும். ஏன்னா இது இந்த மாதிரியான சூடான பொருள் எடுக்கிறதுக்கான மிஷின் தான். ஸோ கைஸ், அது இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஏதாவது திங்ஸ் வச்சுட்டு நீங்கள் திருப்பி இது இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த திங்கோட இது வந்து லாக் ஆகிடும். அப்போ உங்களுக்கு இது வந்து சூடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, அதே மாதிரி உங்களுக்கு க்ரிப்பாகவும் இருக்கும். ஸோ உங்களோட திங்ஸும் கீழே விழுற பயம் இருக்காது, கையும் சுடாது. இது எல்லாத்தோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதே சொல்கிறேன். இல்லை நீங்கள் எதாவது ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதை வந்து வாங்கி நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் வந்து நிறைய கத்தி வாங்கியிருந்தேன், ஒரு 3 கத்தி வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து நார்மலான ஒரு பிளாஸ்டிக் வச்சுக்கோங்க, 2 நான் வந்து வுட்டில் வாங்கியிருந்தேன். அதாவது அந்த ஹேண்டில் வந்து வுட்டில் இருக்கிற மாதிரி. இது வந்து தேங்காவை நீங்கள் எடுக்கிறப்போ அதுக்கு வந்து இந்த நைஃப் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக கட் பண்ணுறதுக்கு இல்லைன்னா எதோ நான்வெஜ் ஐட்டம் பண்ணுறப்போ அது மசாலா வந்து கட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த நைஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஷார்ப்பாகவும் இருக்கும், நல்லா க்ரிப்பாகவும் இருந்துச்சு. மறக்காமல் எல்லாமே நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. காய்கறி இதெல்லாம் நம்ம வந்து வைக்கிறப்போ நார்மல் கேரி பேக்கில் வைப்போம். அது சில டைம் என்ன ஆகும், பிஞ்சிரும், இல்லைன்னா அதோட லாக் கரெக்டாக இல்லாமல் இருக்கிறனால காற்று உள்ள போய் எல்லா காய்கறியும் வேஸ்ட் ஆகிடும். இதுவே நீங்கள் ஜிப்லாக் மாதிரி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாக்காகவும் இருக்கும், அதே மாதிரி பேப்பரும் உங்களுக்கு கிளியாமல் இருக்கும். அதாவது அந்த கேரி பேக் இதில் வந்து 45 பீசஸ் ஆஃப் ஜிப்லாக் கவர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. நீங்கள் நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா பாருங்க, டபுள் லாக் கொடுத்துருக்காங்க. இதனால காற்று அவ்வளோ சீக்கிரத்துக்கு உள்ளே போகிறதுனால காய்கறியோட லைஃப் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். இதில் 45 இருக்குது. இந்த பாக்ஸ் நீங்கள் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இது இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் லைட்டாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் கிடச்சிடும். நீங்கள் இதுலேயே வந்து எல்லாத்தையும் வச்சுக்கலாம், தனியாக எடுத்து வேறு பையில் வைக்கணும் அப்படிலாம் எந்த அவசியமே இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் தான். நான் இது ஓப்பனே பண்ணல, வாங்க இது வந்து ஓப்பன் பண்ணியே பார்க்கலாம். இந்த வாட்டி எல்லாமே கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஸ்டவ் கிளாஸ் ஸ்டவ்வில் வச்சுருக்கீங்க, அதை வந்து க்ளீன் பண்ணணும்னா ரொம்ப நாள் ஒரு வீக் வந்து நம்ம க்ளீன் பண்ணாமல் இருந்தாலே ரொம்ப ரஃப்பாகும். அது ஸ்டீலில் இருக்க ஸ்டவ்னா நீங்கள் எடுத்து கழுவிப்பீங்க. ஆனால் கிளாஸ்னால் ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கணும், ஸ்க்ராட்ச் விழுந்துடக்கூடாது, நிறைய விஷயங்கள் அது உங்களுக்கு ஈஸியாக தான் இந்த 2 பொருள் வாங்கியிருக்கேன். இது வந்து கிச்சன் ஸ்ப்ரே, இது வந்து கிளீனிங் ஸ்ப்ரே. இது வந்து நீங்கள் என்ன மெட்டலில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், கிளாஸில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நீங்கள் அதை வைப் பண்ணாலே போதும், எல்லா டைப் ஆஃப் அதோட டர்ட்டுமே உங்களுக்கு வெளியில் வந்துடும். இப்போ டீ வந்து அந்த ஸ்டவ்வில் கொட்டிடுச்சு அப்படின்னா அது காஞ்சிரும், நிறைய வேலை இருக்கும், டக்குன்னு துடைக்க முடியாது. ஸோ அது வந்து காஞ்சி நமக்கு வெளியில் வராமல் இருக்கும். அப்போது அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நீங்கள் வைப் பண்ணி க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மினிட்ஸில் பளிச்சுன்னா புது ஸ்டவ் மாதிரி ஆகிடும். இது எல்லாத்தோட யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கொலாண்டர், அதாவது நம்ம திங்ஸ் எல்லாம் வடிகட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதில் வந்து நான்வெஜ்ஜு இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணுறப்போ அது ஒரு கிண்ணத்தில் மாற்றி அது சிங்கில் விழுந்துடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுவே இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஹோல் கொடுத்துருப்பாங்க, டவுன்லேயும் உங்களுக்கு ஹோல் வரும். இது வந்து மெட்டல்னால இது வந்து கையை கிழிக்காது, ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ ஷார்ப்பாக அவங்க கொடுக்கல, இந்த கையை கிழிக்காது. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஏதாவது இதை வாஷ் பண்ணணும்னா நீங்கள் வந்து இதுக்குள்ளே போட்டு நீங்கள் ஜஸ்ட் தண்ணியை ரன் பண்ணி அப்படியே விட்டாலும் ஓகே. இல்லை ஏதாவது ஃபில்டர் பண்ணணும், இப்போ நான்வெஜ்ஜில் கழுவுறீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் நீங்கள் கழுவிட்டு இதில் மாற்றிட்டிங்கன்னா அதில் இருக்க எல்லா வாட்டரும் கீழே போயிடும், உங்களுக்கு அந்த நான்வெஜ் மட்டும் மேலே இருக்கும். இதே நான் 2 வாங்கியிருக்கேன். ஸோ இது ஒன்று, அதே மாதிரி இன்னொன்று. இது ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும் 2மே. அண்ட் இது நல்லா வெயிட்டாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் உடையும் அந்த மாதிரி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அண்ட் இது வந்து எந்த இடத்துலையுமே ஷார்ப்பாக இல்லை, ஏன்னா 1-2 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், கையை கிழிச்சிரும் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது எல்லா இடத்துலையுமே பிளெண்டாக கொடுத்துருக்கனால இது வந்து ஷார்ப்பாக இல்லாமல் நம்ம கையை வந்து கிழிக்காமல் நம்ம கைக்கும் சேஃப்டியாக இருக்கும். இதே மாதிரி 2 வாங்கியிருக்கேன்.
ரெண்டுமே வந்து ஒரே சைஸ், ஆனால் ரொம்ப பெரிய சைஸ். நீங்களே உள்ள பாருங்க எவ்வளோ அகலமாக இருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா ஹாஸ் பிஸ்னஸ் யூடியூப்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை. இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது மாதிரி நிறைய வீடியோஸ் கிடைக்கும். பை.